வணக்கம் தமிழலை நண்பர்களே. போன முறை நாங்கள் போட்டிருந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் ஒயருக்குரிய வீடியோவுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. நன்றி. அதை நீங்கள் எங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு. இது எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருக்கு. பார்ட் 2 இதுக்குரிய மேலதிகமான விளக்கத்தை தரதுக்கு. இப்போ இது சம்பந்தமான ஒரு விடயம் தான் என்னென்னா பல பேர் கேட்டிருந்தார்கள். அண்ணா இப்போ ஸ்டோயரை அவருக்கு வேறு எனக்கு வேறு அப்படின்ட்டு வருங்க பட்சத்தில் பிள்ளைகள் இருந்தால் இந்த பிள்ளைகளோட காசு பிள்ளைகள் இருந்தால் இந்த ஸ்டோரியில் யாருக்கு இது போவோம், யார் மூலமாக கழிப்படும்? பிள்ளைகள் இருந்தால் தாபனில் ஸ்டோரியில் கழிப்படுமா அதே மனைவியில் ஸ்டோரியில் கழிப்படுமான்னு பல பேர் கேட்டிருந்தார்கள். இதுக்கு நீங்கள் என்ன விடயம் சொல்ல முடியும்? கண்டிப்பா நார்மலா இப்ப கணவன் மனைவி ஒன்றா இருக்கும் பட்சத்தில் கிண்டர் அப்சூக்குன்னு சொல்லி காட்டியிருக்க அதிலே கேட்டிருக்கும். நீங்க ஒன்றா இருக்கிறீங்க, புள்ள உங்களோட இருக்குதா, உங்களுக்கு முழுசாக கழிக்கிறதா இல்லாட்டிக்கு அரைவாசியாக கழிக்கிறதான்னு சொல்லி. உதாரணத்துக்கு தாயும் தகப்பனும் பிரிந்திருந்த பட்சத்தில் 2 பேருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே பிரிஞ்சுதான் அரைவாசியாகத்தான் பிரித்து இது பண்ணுறது. என்ன இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் இந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் ஒயர் வந்தால் அதே 2 பேரும் சம்பளம் வரும் பட்சத்தில் அரைவாசி ஹஸ்பண்டுக்கும் அரைவாசி ஒய்ஃபுக்கும் செப்பரேட்டாக கழிப்பாங்க. ஆனால் இப்போ இது நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சட்டம் முதல் அமுலுக்கு வரணும். அமுலுக்கு வந்த அப்புறம் அதில் என்னென்ன மாற்றங்கள் அவங்க புதுசாக எடுப்பாங்களன்ற சொல்லி நாங்கள் இன்னும் கொண்டு வர இல்லாது. ஆனால் நார்மல் இதே இப்போ இருக்கிற சிஸ்டம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் தனியாக இந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் ஒயரும் தனியாக பெரியதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக அது 2 இப்போ இருக்கிற அந்த கிண்டர் அப்சூக்கு 2ஆக பிரித்து 2க்கு சரிசமனாக கழிப்பாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால் கல்யாணம் கட்டியிருக்க மாட்டோம், ஆனால் பிள்ளைகள் இருக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எல்லா இடமும் நடந்து கொண்டு வார ஒரு பிரச்சனை உண்டு. அது என்னென்னு சொன்னால் இப்போ அவர் ஏற்கனவே சில 2 விதமாக இருக்கும். ஒன்று ஏற்கனவே கல்யாணம் காட்டி அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கும், இவர் இப்போ கல்யாணம் காட்டி இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கும். சில 2ம் சேரைக்கு 2 பிள்ளைகளான விடைகள் வேறு. சில 2 பேரும் கல்யாணம் கட்டாத வரைக்கும் இருப்பினும் சிங்கிள் பார்ட்னர். இப்படி ஆகளுக்கு என்ன மாதிரி வரி வரும்? இப்படி இருக்கிறவர்களுக்கு இப்போ கன விஷயம் மாற போகிறதில்ல. இப்போ சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவர்களுக்கு அவைகளுக்கு கல்யாணம் கட்டையில் ஆனால் பிள்ளைக்குரிய கழிவு இப்போ கழிச்சு கொண்டான் இருக்கணும். அதுவும் அவையிலும் புள்ள கூடுதலாக இப்போ ஃபுல்லாக அவை தான் பராமரிக்கணும்னு சொன்னால் பிள்ளைக்குரிய கழிவு ஃபுல்லாக அவைன்ற டேக்ஸ்லாம் கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அரைவாசி டைமுக்குள்ளே தவப்பின டைம் அரைவாசி டைம் புள்ள டைம் இருக்கும் பட்சத்தில் இந்த அரைவாசியாக 2ம் பிரியப்படும். ஆனால் மற்றும்படி ஒரு தனியார் தாயாக பிள்ளைய வளர்க்கும் பட்சத்தில் ஃபுல்லாக தாயின் கண்ட்ரோல் இருக்கும் வரைக்கும் தாய்க்கு அந்த உரிமை இருக்குது அந்த பிள்ளைக்குரிய கழிவை டோட்டலாக ஃபுல்லாக கழிக்கிறதுக்கு. அதில் ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்லை. முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் புள்ள எங்கே இருக்கிறாங்க, அது தாய் தாப்பனோடையான் இருக்கிறாங்களா இல்லாட்டி தாயோடைய இல்லை தாப்பனோட மட்டும்தான் இருக்கிறாங்களா, யார் கூட பராமரிக்கணும்ன்ற அடிப்படையில் தான் யாருக்கு கூட கழிவு இருக்கிறன்ற கணக்கும் தீர்மானிக்கப்படும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி ஒன்று என்னென்னு சொன்னால் இப்போ முதல்ல நான் பார்த்துருந்தோம் இப்படியான ஸ்டோயர் வர்றதுக்கு முதல் கூடுதலாக வேலை செஞ்சால் கூட கழிவுடும், அதில் மிச்சம் இல்லை அப்படியான பிரச்சனை இங்கே பார்த்துருந்தோம். இப்போ இப்படி ஒரு ஸ்டோயர் வரும்பொழுது கணவன் வேறையா ஸ்டோர் கட்டுற, மனைவி வேறையா ஸ்டோர் கட்டுற. இப்போ மனுஷ வைஃப் கூட வேலை செய்தாலும் பிள்ளை காசு வைஃபுக்கு வர்றதால எதுவும் பாதிப்பு இல்லையா? இது அந்த ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ அது வேலை செய்கிற வீதம், அவைக்கு வர்ற வருமானம் அதுகளை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே அளவு இன்கம் வரும் பட்சத்தில் அவைக்கு ஒரு லாபம் தான் கிடைக்கும். என்னென்ன 2 பேர்ட்ட சம்பளத்தையும் கூட்டேக்க அவை ஒரு அடுத்த டேக்ஸ் கட்டின. இதே நேரத்தில் ஒரு ஆள் நார்மலாக 100% வேலை செய்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன வேலை தான் செய்கிறாங்க, பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிக்க அதே கழிவுகள் அங்கே கழிவடைக்க இதால் பின்னடைவு தான் கிடைக்கும். என்னென்னு சொல்லிக்க இந்த மெயினாக கூட வருமானம் வர இடத்துல கழிவுகள் குறையுது. அப்போ அதுக்கும் டேக்ஸ் கூடுது. இங்கால ஃபுல்லாக டேக்ஸ் குறையுது. கழிக்கக்கூடிய இதில் தாண்டி கழிக்கிறதால சைவர்னா முதலே சைவர் வந்துடும். இப்பயும் சைவர் தான் வருது. இன்றைக்கு அந்த கூட கழிக்கக்கூடிய விஷயங்கள் ஹஸ்பண்டு கழிக்க முடியாமல் ஒய்ஃபு கழிக்க அதால் மிஸ் ஆகிக்க டேக்ஸ் கூட கட்டுற மாதிரியும் வரலாம். ஆனால் அவங்களோட நோக்கமே என்ன, நீங்கள் கூட வேலைக்கு
போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. கூட வேலைக்கு போனால் என்ன சில பேர் இதெல்லாம் வேலை குறைவாக செய்யணும். அப்போ அந்த இப்போ பெண்கள் வந்து குறைவாக வேலை செய்கிறதால அவைக்கு வேலை சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கி கொடுக்கொண்டக்கான் இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கூட வேலை செஞ்சீங்கன்னா குறைய டேக்ஸ் கட்டுற மாதிரியும், ஆனால் இப்போ 2 பேர் வேலை செய்யணும், ஆனால் ஒரு ஆள் குறைய வேலை செய்யணும், வேலை வீதம் செய்யும் பட்சத்தில் வந்து கூட இப்போ கட்டுறதை விட கூட டேக்ஸ் கட்டுற சந்தர்ப்பம் கூடி உருவாக சந்தர்ப்பம் இருக்குது. மற்றது ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து ஒவ்வொரு டேக்ஸ் வீதங்கள் இருக்கிற பட்சத்தில் வந்து அதிலேயும் வந்து வேறுபடுத்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ன பதில் நீங்கள் சொல்லுவது வந்து இப்போ இந்த சிஸ்டம் வந்தால் பெண்கள் கூடுதலாவது வேலை செய்யலாம், ஏனென்றால் டேக்ஸ் வீதம் வந்து குறைய வருமன்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கனால ஒரு விடயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நல்ல விடயம் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இது ஒரு முடிவுக்கு அமலுக்கு வந்த பிறகு இதில் முடிவுகளை நாங்களும் ரெடியாக பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே உறவுகளே, நாங்கள் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இப்படி வேறு சம்மந்த தேவை இருப்பின் எங்களுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, என்ன விஷயமான விடயங்கள் தேவையில்லை போட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தது ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். நன்றி உறவுகளே, அடுத்த சந்திப்போம்.